ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் நான் தான் உங்கள் ஜோக்கர். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எலமெண்டல் பவர் டைகூன். ஸோ போன வீடியோலையே லாவா எடுத்து விளையாடு ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ ஃபுல்லாக லாவா எடுத்து விளையாடி அதை முடிச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம நல்ல நேரம் உள்ளே வந்தோடனே அடிச்சுக்கிறானுங்க. எல்லோரும் அடிச்சுக்கிட்டு அந்தவன் செத்து போட்டுமே, நம்ம போய் காசை மட்டும் பொறுக்கிட்டு வந்துடுவோம். என்ன சொல்கிறீங்க? இருங்க, அவனுங்களாம் அடிச்சுக்கிட்டோம், நம்ம அங்கங்கன்னு காசை மட்டும் அப்படியே தூக்குவோம். அவனுங்களே செத்துக்கட்டுங்க, நமக்கு என்ன. என்ன ஏன்டா அடிக்கிற? இங்கேருந்து எப்படியாச்சும் ஓடி போயிடலாம் கொஞ்சம் தூரம். ஓகே, செத்துட்டான். போய் இந்த காசெல்லாம் பொறுக்க வேண்டியது நம்ம கடமை தானே. இவனுங்க கஷ்டப்பட்டு எல்லாம் அடிக்கட்டும், நம்ம காசை மட்டும் பொறுக்கிப்போம். என்ன சொல்கிறீங்க? கொண்டுட்டானுங்க. ஓகே, நமக்கு இப்போது தேவைக்கு அதிகமாகவே காசு இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே பை பண்ணி போட்டுடலாம். டிச்சங் 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 டங் எல்லாத்தையுமே பை பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த எபிலிட்டி பேடில் எல்லாத்தையுமே பை பண்ணிடுவோம். ஸோ அடுத்ததாக எந்த பவர் வச்சு வீடியோ போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் இருக்கிற எல்லா பவர் வச்சுமே வீடியோ போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து என்னதுன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்ததாக நம்ம வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ போடுற எனக்கும் அது பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? ஓகே, அடுத்த ஜெயண்ட் நூப் ஸ்பான் ஆகிட்டான். இவனையும் அடிச்சுக்கிட்டு சாகட்டும், நம்ம போய் காசை மட்டும் பொறுக்கிட்டு வந்துடலாம். அங்கே பாருங்கள், லேசர்லாம் விட்றானுங்க, பீமெல்லாம் விட்றானுங்க. ஆனால் பாவம், அவங்களுக்கு எந்த காசுமே கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரியல. பாவம், அடிச்சுக்கிட்டு வருங்க. சரி, ஏதோ பண்ணிக்கிறாங்க. அவன் வேறு அதையோ தூக்கி வீசுகிறான். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அவ்வளோதான், அதையோ வீசுகிறான், அடிச்சுக்கிறாங்க. இதை வந்துட்டு ஒரு கமெண்ட்ரி மாதிரி பேசுகிறதும் நல்லா தான் இருக்குது. இருங்க, நம்மளும் கொஞ்சம் அடிப்போமா? நம்மளும் எவ்வளோ நேரம் தான் பார்த்துட்டே இருக்கிறது. அடிச்சிட்டேன். டேய், ஒரு அடி தான் அடித்தேன். உன்னை நான் வேறு ஏதாச்சும் பண்ணணும்? ஒரு அடிக்க என் பக்கம் திரும்புகிற? ஓ, போட்டானுங்க, சூப்பர். ஒரு அடிக்கு எனக்கு தான் பாதி பங்கு காசு வேணும். அவ்வளோதான், வெறும் ஒரு அடி அடித்தாலே இவ்வளோ காசு தராங்களே. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் எவ்வளோ காசு தருவாங்க? யோசிக்கணும். ஸோ ஒரு நாள் இவங்களை நம்ம தனியாக சமாளிக்கிற அளவுக்கு பெரிய ஆளாகணும். ஓகே, நம்மக்கிட்ட இருக்கிற காசை வச்சு இது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விட்ருவோம். ஏன்னா இதெல்லாம் தான் நமக்கு அடுத்ததுக்கு தேவை. யார் அவன் வீட்டுக்குள்ளே? ஏன்டா அடுத்த வீட்டுக்குள்ளே இப்படி தான் நுழையிறதா? ஒரு மேனஸ் இல்லை. ஸ்டூபிட் ஃபெல்லோ. இருங்க, நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவோம். போன வீடியோவில் வந்தது நருட்டோ அண்ட் இந்த வீடியோவில் என்ன வந்திருக்குன்னா ஒன் பீஸா? ஆமாம், ஒன் பீஸ் மாதிரி தான் இருக்குது. ஒன் பீஸ் தான் நினைக்கிறேன், தெரில. ஏன்னா நான் ஒன் பீஸ் பார்த்ததில்ல, அதனால் இது ஒன் பீஸாக இருந்தால் ஒன் பீஸில் எந்த கேரக்டர் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா. இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன் இல்லையா? ஸோ எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. ஆனால் இப்போயுமே நமக்கு காசு பற்றாக்குறை தான். ஸோ இப்போயுமே நம்ம நிறைய காசு சேர்த்து வைக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாமே பை பண்ணால் தான் நம்ம இந்த பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சண்டையெல்லாம் போட முடியும். ஸோ அதெல்லாம் வர வீடியோஸில் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரே வீடியோவில் ஒரு எலமெண்ட்டை முடிச்சுட்டா அடுத்த வீடியோவில் அடுத்த எலமெண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ எல்லாத்தையுமே பை பண்ணியாச்சு. ஸோ ஸ்டார்ஸ் பை பண்ண மட்டும் 11,000 கேட்குறாங்க. ஏக்குடா அவ்வளோ காசு உங்களுக்கு? தெரில எதுக்குன்னு. ஸ்டூபிட்ஸ். ஒரு வீட்டுக்குள்ளே லிஃப்ட்டு கூட வைக்கலை. என்ன பசங்க பாருங்களேன். சரி வாங்க மேலே போய் பார்ப்போமே. இதான் 3rd ஃப்ளோரா? சரி, இருக்கிற எல்லாத்தையும் பை பண்ணி விட்டுட்டேன். அடுத்ததும் ஸ்பான் ஆயிட்டான். உன்னை கொல்லும் வரை வெயிட் செய்து காசுகளை பொறுக்குவதற்கே நான் வருகிறேன். டேய் யாரா நீ? என்ன ஏன்டா அடிக்கிறீங்க? போய் அவனை அடிங்கடா. அது அங்கே இருக்கான் பாடுறா அவன். இதோ அவன் தான். போ அடிச்சுக்கோங்கடா, போங்கடா. என்னடா பண்ணுறீங்க நீங்கள்? வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. என்ன ஏன்டா தூக்குறீங்க? நீங்கள் போய் அடிச்சுக்கோங்கடா. முடிச்சிட்டானுங்க. சூப்பர். அடித்து முடிச்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்கள் சம்பளத்தை எடுத்துக்கோங்க. நான் என் காசு எடுத்துகிட்டு போய்க்கிறேன். ஓகே, கலெக்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்மக்கிட்ட இப்போது மணி இருக்குது. இதை வச்சே நம்ம எல்லாத்தையும் பை பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் மேலே போய் என்னெல்லாம் பை பண்ணுமோ அதெல்லாமே பை பண்ணலாம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு 3 மில்லியன் காசு கீழே சேர்ந்துருக்கு. அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மேலே இதெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இதை வால்லாம் போடணுமா? போஷன் பேட்
பூஸ்ட் 1, பூஸ்ட் 2, பூஸ்ட் 3. ஏனே ஹார்லிக்ஸ் மாதிரியா தெரில. ஓகே, இந்த ஏர் ஸ்ட்ரைக் வச்சு என்ன பண்ணுன்னு சரியா எனக்கு தெரில. அதை வச்சு என்ன பண்ணுன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். அந்த ஏர் ஸ்ட்ரைக் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னு தெரில. சப்போஸ் அதை வச்சு ஏதாச்சும் நல்லதாக பண்ண முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த எனர்ஜி டேரட்டுக்கும் சொல்லுங்கள், இதை வச்சு என்ன பண்ணுன்னு சரியா தெரியலப்பா. ஓகே, இது என்ன 3.5 மில்லியன் கேட்குறானுங்க. சரி வாங்க கீழே போய் எவ்வளோ காசு சேர்ந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் வேணுமா? நம்ம அவ்வளோ பணக்காரங்க, நம்ம காசுக்கெல்லாம் பற்றாக்குறையே இருக்காது. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக 3 மில்லியன் கிடச்சிச்சின்னு. இதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டு வேகமாக ஏறினா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு எதுவுமே பண்ண வேண்டாம், வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கனாலே போதும். ஸோ வியூஸ் போகுது, அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸும் ஏறினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா எனக்கு உங்கள் சந்தோஷம் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இப்போது உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நம்ம ஸ்க்ரீனை திருப்பும்போது அந்த ஒரு ஒயிட் கலரில் ஒரு டாட் வருது இல்லைங்களா, அதை நான் அடுத்த வீடியோவிலேருந்து வராமலாம் பார்த்துக்கிறேன். ஸோ அதுதான் ஒரே குறை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, அடுத்த வீடியோவிலேருந்து அந்த டாட் வராமல் நான் பார்த்துக்கிறேன். ஸோ இருங்க, இந்த பவர்ஸ் எல்லாம் செக் பண்ணலாம். லாவா பால் இது அவ்வளோக்கா பெருசாக எதுவும் இல்லை, இது அவ்வளோலாம் இல்லை. ஓகே, நெபுரோ போய் டேய் என்னதுடா அது? ஒரே நிமிஷம் இருங்க, அது லோட் ஆகிட்டுருக்கு. இதுவுமே சூப்பராக இருக்குது, இதுவுமே நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு அந்த அட்டாக் தான் பார்க்கணும். இருங்க, அது லோட் ஆகிற டைம் ஆகுது. நீ பீரு இங்கே பாருங்களேன், எவ்வளோ பெரிய பால். மண்டையில் விழுந்தா அவ்வளோதான், மூளை கலங்கிரும். என்னமோ சரி இருங்க, இந்த மண்டையை நான் போட்டு தள்ளுவோமா? டேய் 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 டேய், என்னது லைட்டா? அட மண்டையா, ஏங்க லைட் என்ன ஒரே அட்டாக்ல முடிச்சிட்டான். இப்போ லைட் என்ன அவ்வளோ பவரோ? ஐயோ, இவ்வளோ பவர்ஃபுல்லானதா லைட்டு? சரி, அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் எதை போட போகிறோன்னு இப்போவே தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக லைட்டு தான் போட போகிறோம். ஓகேவா? அடுத்த வீடியோவில் லைட்டு போட்டுருவோம். லைட்டுக்கிட்ட அப்படி என்னதான் பவர் இருக்குன்னு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேனே. சரி, அந்த மேலே 4 நிமிஷம் முடிஞ்சிச்சா? டே இதுக்கு தான்டா சொன்னேன் லிஃப்டெல்லாம் வைங்கன்னு. பாருங்கடா கீழே உழுகிறேன். அன்சீன் பரேஜ் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ இதெல்லாம் போய் கீழே போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த ரோபோட் இருக்கே ஒரு தொல்லை பிடிச்சதுங்க. இதை எங்கேருந்து யார் போடுறான்னு வேற தெரில. என்ன எலமெண்ட்டும் பொருளை ஒருவார் லைட்டாக இருக்குமோ, அந்த லைட் அங்கே தான் இருக்கான். அவங்ககிட்ட வச்சுக்க வேணாம், முச்சு விட்டாலாம் பிரச்சனையாகி போயிடும். நம்ம டீசெண்டாக இருக்கலையே ஒரு குட்டி பையன்ட்ட வச்சுப்போம். இது என்ன எடுத்து போடு, அவனை போடு. அவ்வளோதாங்க முடிய போகிறான். அந்த அன்சீன் பரேஜ் சூப்பரான மூவ் தான். பிரச்சனை இல்லைனா இந்த நிகுரி மட்டும் பட்டுச்சுன்னா செம பவராக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரில எனக்கு. அவங்க பாருங்கள் என்ன பவரு. ஐயோ என்னங்க பாவம், நான் ரொம்ப டாட்டடான பேசனா, அதனால் இந்த மாதிரி சின்ன பசங்களை அடிக்கவே மனசு வர மாட்டேங்குது. ஞாபகம் இருக்கா போன வீடியோவில் நம்மளை என்ன போட்டானுங்கன்னு? ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். டே இந்த ரோபோட்டை கண்டுபிடிச்சவன் மட்டும் என் கையில் கிடச்சான். இது என்ன எலமெண்ட்டுன்னு தெரிஞ்சது. அந்த எலமெண்ட்டை நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? சரி, என்னங்க மூஞ்சியவே காணோம். ஐயையோ, மெரைன் வேறு எழுதியிருக்கு. இது 1 பீஸ் தான் தெரியும். ஓகே, ரீபத் லாவா பண்ணியாச்சு. அடுத்து என்ன எலமெண்ட் போடலான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜோக்கர். ஓகே, இப்போதைக்கு போயிட்டு வரேன். பாய் காய்ஸ், பாய்.